விஷயங்கள் அதிமுக குறித்து விமர்சிச்சதுனாலதான் கூட்டணியில இருந்து வெளியே போயிருந்தாங்க. இதே போன்று இன்னும் வருகாலங்கள்லயும் இதே மாதிரி பேசினா அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படும். கூட்டணிக்கான ஒரு விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இதன் மூலமா உருவாகும். இது எதிர்கட்சிகள் தான் பத்திரிகை சகோதரர்கள் கேட்குற கேள்வியே உடனே அதை திரித்து ஓஹோ அண்ணாமலை இப்படி சொல்லிட்டாரு உடனே கூட்டணி விரிசு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. தெளிவாக ஒரு கூட்டணியை அமைத்து அதற்காக தெளிவான விளக்கத்தை மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இதை கூட்டணி கட்சி சார்ந்த மற்ற தலைவர்களுக்கும் தெரியும், கூட்டணி கட்சி சார்ந்த மற்ற தொண்டர்களுக்கும் தெரியும். அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி அந்தந்த மாநிலத்திற்கு ஏற்றால் போல உருவெடுக்கும். இங்கே அதிமுகவின் தலைமையில் உருவெடுத்திருக்கிறது. அதற்காக மற்ற தலைவர்களும் அவர்களோடு பணியாற்ற மற்ற தலைவர்களும் அதே மரியாதையோடு அவரோடு பணியாற்றுவார்கள், பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். கட்சியின் நிலைப்பாடு தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே போட்டி போடும். அதன் தலைமை மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் இது போட்டி போடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக மற்றவர்கள் எல்லாம் ஒன்றும் மரியாதை குறைவாகல, அதே மரியாதையோடு அவர்கள் எல்லாம் இணைந்து பணியாற்றுவார்கள். கூட்டணி குறித்து தனிப்பட்ட கருத்துக்களை பேசாம இருந்தா கூட்டணி ஆரோக்கியமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதற்கு நான் கருத்து சொல்ல விரும்பலை. அவரவர்களின் கருத்தை சொல்வதற்கு நான் இங்கே இல்லை. கட்சியின் கருத்து எதே நான் அதை வழிமொழிவேன். தனிப்பட்ட கருத்துக்களை விமர்சனம் செய்வதற்கு நான் இங்கே இல்லை. நான் சொல்வது கட்சியின் கருத்து ஏதோ அதை நான் வழிமொழிகிறேன். நான் வழிமொழிவதும் அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னதோ, நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னதோ அதை தான் நான் வழிமொழிக்கிறேன்.